சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். கர்த்தர் அந்த ஈகிளை பற்றி the Lord has given lot of instructions. கழுகு தன் சூழ்நிலையை கட்டுப்படுத்துகிறது. ஒரு பெரிய புயல் வந்தால் கழுகு அந்த புயலுக்கு மேலே போயிடும். புயல் கழுகை தாக்காது. இதை பற்றி ஒரு நிமிஷம் சொல்கிறேன். ரெண்டு கழுகுக்கு மத்தியில் ஒரு கம்பு இருக்கிறதை பார்க்கிறீர்கள். கழுகு, பெண் கழுகு காதல் வயப்பட்டால் நகங்களில் ஒரு கம்பை பற்றி அப்படி பறந்து கொண்டிருக்கும். அதற்கு பிரியமான ஆண் கழுகு வந்தால் அந்த கம்பை போடும். அந்த ஆண் கழுகு அந்த கம்பை எடுத்து திருப்பி அந்த பெண் கழுகுக்கு கொடுக்கும். கொடுத்ததென்றால் இந்த ஆண் கழுகு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு அது அர்த்தம். உடனே ரெண்டாவது தடவை போடும். ஏன் ஒரு தடவை தான் போட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி திருப்பி கொடுத்துச்சே, ஏன் ரெண்டாவது தடவை? ரெண்டு சாட்சியினால் ஒரு உண்மை உறுதிப்படுத்தப்படும். செகண்ட் டைம் போட்ட உடனே அதுக்கப்புறம் they will link their wings, ரெண்டு விங்ஸையும் இணைப்பாங்க. யூ see, they will link their fingers. அப்படி இணைச்சிட்ட உடனே it is an engagement. Thereafter இந்த கழுகு சாகிற வரைக்கும் அந்த கழுகு உண்மையாக இருக்கும், அந்த கழுகு சாகிற வரைக்கும் இது உண்மையாக இருக்கும். they will not seek another partner. Unusual இது. that is a prophet. கழுகு தனக்கு உள்ள துணையை, பெண் கழுகு, அது போய் பூமியில் தேடாது. ஸ்பேரோஸ் fly in flocks, eagle flies in single file, searching the bride in the higher places. உன்னதங்களிலே அது வசிக்கும் கழுகு. கழுகை பற்றி நிறைய சொல்லலாம். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 12 verse 7. ஜோப் 7:12. இங்கே பாருங்கள், ஒரு நாள் யோபு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசித்துக்கிட்டு இருந்தார். இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். மிருகங்கள்கிட்ட போய் படிச்சுக்கப்பா, பறவைகிட்ட போய் பாரு, அது உனக்கு லெசன் சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் வந்து ஒருத்தர் படித்தார். உடனே அவர் போய் தான் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னார், பாருங்க ஆண்டவர் இந்த வசனம் கொடுத்துருக்காரு, நம்மளை போய் மிருகங்கள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் போய் படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே அந்த வசனத்தை கேட்டவருக்கு அது ரொம்ப பதிஞ்சு போயிட்டு. ஹி வாஸ் இன் அ டிவி ஸ்டேஷன் கமிட்டியில் இருக்கிறார் அவர். அப்போ அந்த டிவி ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு நாள் இவர் பேசுகிறாரு, இனி நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், அந்த சேனலில் எந்த மனிதனை பற்றியும் எந்த கதையும் சொல்லக்கூடாது. த சேனல்ஸ் நேம் இஸ் நேஷ்னல் ஜியாகிராஃபிக்கல். பாம்பு, பல்லி, மீன், சிங்கம், மான், இதை பற்றி தான் நிகழ்ச்சி தர போகிறோம். கமிட்டியில் உள்ளவங்க சொன்னாங்க, மனுஷர்கள் நினச்சி ஜோக்கெல்லாம் அடித்தாலே மனுஷன் பார்க்க மாட்டேங்கிறான், பாம்பு, புலி இதெல்லாம் காட்டினா யார் பாப்பா? எல்லாரும் அப்போஸ் பண்ணாங்க. அது சொன்னார், மிருகங்களை பார்த்து படித்துக்கொள், பறவைகளை பார்த்து கற்றுக்கொள் என்று சொன்ன வசனத்தை நீங்கள் நான் சொல்கிறேன். இப்போ வேணால் ட்ரையல் பண்ணி பாருங்கள், 2 ப்ரோக்ராம் போட்டு பாருங்கள் என்ன நடக்குன்னு. நேஷ்னல் ஜியாகிராஃபிக் சேனல் ஹஸ் பிகம் த மோஸ்ட் பாப்புலர் சேனல். ஏன்? அதில் எந்த மனுஷனும் காட்ட மாட்டான், மிருகங்களை தான் காட்டுவான், பறவைகளை தான் காட்டுவான். அது இந்த வசனத்துக்கு ஏற்ப மிருகங்களையும் பறவைகளையும் பற்றி சொல்லுகிறது. ஒரு கழுகுக்கு 2 குஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கழுகு உணவு கொண்டா அந்த 2 குஞ்சுகளும் பழக்கும். அதுக்கு தெரியும், மூத்த குஞ்சுக்கு சீனியருக்கு தான் முதல்ல உணவு கொடுக்கும், அடுத்தது தான் ஜூனியர் கொடுக்கும். இது அந்த கழுகு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கும். அது பிளந்தாலும் பிளந்துகிட்டே தான் இருக்கணும். அண்ணனுக்கு கொடுத்துட்டா தம்பிக்கு. கழுகு என்ன செய்யும்னா, ஒரு நாள் அந்த கூட்டை கலைச்சி அந்த குஞ்சுகள் பறக்க, இது வரைக்கும் பறக்க தெரியாது, அதனால் இட் வில் ட்ரை. நம்ம 2 பக்கத்துலேயும் ஏதோ ஒரு கையில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் சரியாக பறக்க முடியாது, அப்படியே தரையில் உள்ள வரும். அப்போ தாய் கழுகு போய் அங்கே நீக்கி உபாகமம் 32:11
கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். 2 விதமான கழுகு இருக்கு. ஒன்று ராஜாளி, இம்பீரியல் ஈகிள். another one is golden eagle. அமெரிக்கன் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஈகிள் சிம்பிள் போட்டிருக்கோம். உபாம புத்தகத்தில் கழுகின் செட்டைகளினே சுமந்து கொண்டு உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னாரு. அலியா, வாட் இஸ் அலியா? அலியா இஸ் ஆல் தோஸ் இஸ்ரேலைட்ஸ் who are scattered to 70 countries and above, they are returning back to their original land. அப்போ சொன்னார், கழுகுகளின் செட்டைகளில் எடுத்துக்கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் தடவையாக அமெரிக்க ஐக்கிய நாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் இஸ்ரேல் மக்கள் ஜெருசலேமில் வந்து செட்டில் பண்ண வந்தபோது அவர்கள் அந்த விமானத்தை பார்த்த பொழுது கழுகுகளின் செட்டைகளை பார்த்தார்கள். கழுகுகளின் செட்டைகளில் சுமந்து கொண்டு வந்து நாட்டுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினதை அவர்கள் கரம் கொட்டி அதை நினைவு கூர்ந்தார்கள். கழுகு வாழவேத வயசாயிடுச்சின்னு சொன்னால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி அஃப்ரைட். எனக்கு ரொம்ப வயசாச்சு, 80 வயசாச்சு, ஹார்ட் அட்டாக் அப்படி இல்லை. ஆரோக்கியம். ஐ எம் ரிவர்சிங். திஸ் இயர் 80, நெக்ஸ்ட் இயர் 79, அதுக்கு அடுத்த வருஷம் 75, அதுக்கு அடுத்த வருஷம் 65, 60, 55. ஓகே, ஏஜ் ரிவர்சல் is taking place. I am not sick in any part of my body. I don't have pain at all. I don't know what is pain. கழுகு வயசான ஆச்சுன்னா கண் பார்வை குறையும். கண் பார்வை குறைஞ்சி அதனுடைய பீக் அழகு தேஞ்சு போயிடும். முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு உயர்ந்த மலையில் போய் உட்காரும். மழை பெய்யும், பனி பெய்யும், சூரிய ஒளி அடிக்கும், சூரியனை பார்த்து கொண்டே இருக்கும். தன்னுடைய மூக்கை உடைத்து விடும், இருக்கிற ரெக்கைகளும் பிரித்து விடும். ஆகவே அது திடீர்னு புது ரெக்கை முளைக்கும், புது கண்கள் உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Eagle teaches about age reversal. I am going through that age reversal. Supernatural miracle. Jesus wants to be with the bride. மணவாட்டியோடு இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருக்க விரும்புகிறார். நம் வீட்டுக்கு வர விரும்புகிறார். தேவன் உங்கள் இல்லத்திற்கு வர விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் எதையெல்லாம் தேவனுக்கு சொல்கிறீர்களோ அது எல்லாம் ஒரே நேரத்தில் சேராவளவும் சொல்ல பல காலகட்டத்தில் சொன்னார். பரிசுத்தம் என்பது ஒரு வெப்பம் நிறைந்த அக்கினியைப் போல் இருக்கிறது என்று தேவன் சாராவுக்கு சொல்லும் பொழுது சூரியனை காட்டி சூரியன் மத்தியில் இருக்கிறது மகிமை பரிசுத்தம் என்று சொன்னார். நானும் அந்த அக்கினி அதே அவங்களுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. பட் காட் வாஸ் டெல்லிங் மீ. அதனால் நீங்கள் செய்கிற ஜெபமெல்லாம் ஆண்டவர் மறக்காமல் வச்சிருக்கார். அதை ஊழியக்காரருக்கு சொல்கிறார். ஊழியக்காரர் அதை நிறைவேற்ற வைக்கிறார். தீஸ் ஆர் ஆல் வண்டர்ஃபுல் திங்ஸ் ஆஃப் த born again எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தர் அற்புதமான காரியங்களை நமக்கு செய்கிறார். கழுகு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கழுகு. 2 மைல் உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்க கழுகு கீழே போகிற ஒரு முயலை பார்க்கும். அதனுடைய கண்கள் தெளிவான கண்கள். யாரும் 2 மைல் தூரத்துக்கு பார்க்க முடியாது. வானத்தில் பறந்துக்கிட்டு எ ப்ராஃபட் என்பவன் காண்பவன். சரீர பிரகாரமான கண்களில் காணக்கூடாததை ஆவிக்குரிய கண்களை கொண்டு காண்பவன் தீர்க்கதரிசி. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா.
மொபைல் எண் 919025432432.